கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று திங்கட்கிழமை ஜூன் மாதம் 29ஆம் தேதி. கடந்த சனிக்கிழமை 27ஆம் தேதி நடைபெற்ற நமது உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சென்னையில் வைத்து மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமை நடத்தப்படுகின்ற இந்த உபவாச கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏராளமான மக்கள் வந்து வாஞ்சியோடு கலந்து கொண்டார்கள். கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கியது. ஏராளமான பேர் சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்தின் பின்பகுதி. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவர் மற்றும் விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசம், அதாவது நம்பிக்கையை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை துவக்கி வைக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு தான். அதை முடிக்கிறவரும், அதாவது ஆங்கில வேதாகமத்தில் விதம் சொல்லுகிறது, அதாவது அந்த விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவரும், அதை பெர்ஃபெக்டாக அதை அழகா அதை ஓடி முடிக்கத்தக்கதாக அதை பூரணப்படுத்துகிறவரும் ஆண்டவர் தான். வேதத்தில் நம்ம எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கின்றோம். அவர்களுடைய ஓட்டத்தை பார்க்கின்றோம். அவர்கள் முடிவு வரை நிலைத்திருந்து விசுவாசத்தை காத்து கொண்டதை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவருடைய சீடர்களை பார்க்கிறோம். அவங்களுடைய மற்றும் அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம். இரத்த சாட்சிகளாக அவங்க மரித்ததை பார்க்கிறோம். ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர் அந்த ஒவ்வொரு கல்லும் தன் மேல படும் பொழுது கூட அவர் விசுவாசத்தை மறுதலிக்காதவராக அதை முடிவு வரை காத்து கொண்டவராக இருப்பதை நம்ம பார்த்து எவ்வளோ அது ஒரு சவாலா இருக்குது. வானம் திறக்கப்படுகிறதையும் பிதாவானவருடைய வலது பாரிசத்துல இயேசு மகாராஜா எழுந்து நிற்கிறதையும் அவர் காண்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஸ்தேவானுக்குள்ளலாம் விசுவாசத்தை ஆண்டவர் துவக்கினதோடு ஒவ்வொருவரும் கற்களை தூக்கி வீசும் பொழுதும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு அந்த விசுவாசத்தை காத்து கொண்டவராக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அவ்வளவு அதை பூரணப்படுத்தி அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகள் தங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? நீங்கள் விழுந்துருவோமோ என்று பயப்படுறீங்களா? ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்று வரும் பொழுது, வாழ்க்கையில யுத்தம் என்று வரும் பொழுது சோர்ந்து போய் அப்படியே கர்த்தரை விட்டு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், என்னிடம் என்ன தவறு இருக்கின்றது, என்னிடம் என்ன குறை இருக்கின்றது, ஏன் இதை ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார், ஏன் இதை அனுமதித்தார் என்று சொல்லி கேள்விகள் கேட்டுக்கொண்டேதான் அநேகர் நம்மில் இருக்கின்றோம் இல்லையா? அநேகர் இப்படி தான் கேட்குறாங்க. ஒரு ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சார்னா நல்லா ஜோம் பண்ணே ஆண்டவர் இந்த வாசலை திறந்தார், இந்த தடையை நீக்கினார் என்று சொல்லி நல்லா சாட்சி சொல்கிறீங்க. ஆனால் ஒரு போராட்டம் வரும் பொழுது அதை தாண்ட முடியாதபடிக்கு ஏன் ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்டுதான் அநேகர் முறுமுறுத்து கொண்டு தான் இருக்கத்தக்கதாக எல்லாருடைய விசுவாசம் அப்படி தான் காணப்படுது. ஆனால் அந்த போராட்ட நேரத்திலையும் யோபு நம்ம பார்க்கின்றோம். யோபுவின் உபத்திரவங்களை பார்க்கின்றோம். தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டதை பார்க்கிறோம் இல்லையா? இங்கே பேதுருவை ஒரு நாள் விசுவாசத்தை அவர் ஆண்டவரை மறுதலித்தார். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாகி மனம் கசந்து அழுது கர்த்தருக்காக பின்று நிலைத்தின்றதை பார்க்கிறோம். அவரை ஆண்டவரை சிலுவையில் அறைந்தது போலவே அவரையும் அறைவதற்கு கொண்டு போகும் பொழுது அவர், என் நேசரை போல நீங்கள் என்னை சிலுவையில் அறையாமல் என்னை தலைகீழாக வைத்து என்னை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னாராம். ஆமாம், அப்படி தன்னுடைய விசுவாசத்தை கெட்டியாய் காத்து கொண்ட பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது இது எப்படி முடிகிறது? இயேசுவே இந்த விசுவாசத்தை துவக்குகிறார், விசுவாசத்தை முடிய பண்ணுகிறார், அவர்களை பூரணப்படுத்தி பரலோகத்திற்கு அவர்களை எடுத்துக்கொள்கின்றார். மாசற்றவர்களாக வலுவாதபடி அவர்களை காத்து மாசற்றவர்களாக தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிறுத்த வல்லமை உள்ளவர் என்று எழுதியிருக்கின்றது. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணுமா? நீங்கள் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்.
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். இப்போ நமக்கென்று ஒரு பாதை நியமித்திருக்கிறது. இந்த பாதையில தான் ஓடணும், இந்த பாதையில தான் ஓடி வரணும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று நியமித்திருக்கிற பாதை ஒன்று இருக்குது. அந்த பாதையில நம்ம பொறுமையோடு கூட நம்ம ஓடி வர கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. நீ பொறுமையோடு ஓட கடவோம். பரலோக ராஜ்யத்தை நோக்கி விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக நம்ம பொறுமையோடு ஓடுவோம், நிதானமாய் ஓடுவோம். மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய ஓட்டத்தை, மற்றவர்களுடைய பாதையை, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம போட்டி போட்டு பொறுமை இழந்து பொறாமைப்பட்டு அதனால் நம்முடைய ஓட்டத்தை இழந்து போகாத படிக்கு, நம்முடைய விசுவாசத்தில் குறைவுபடாத படிக்கு ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவரவருக்குரிய ஓட்டம் ஒன்று உண்டு. பிரியமானவர்களே, நம்ம பார்க்கிறோம் வெளிப்பிரகாரமாக ஒரு ஒரு நபரை பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு மாத்திரம் இவ்வளவு ஆசீர்வாதமா, இவர்களுக்கு மாத்திரம் நல்ல ஒரு பெயர் புகழா, இவர்களுக்கு மாத்திரம் நல்ல ஒரு குடும்பமா என்று சொல்லி அநேகர் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுறீங்க. ஆனால் உங்களுக்குரிய ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையாக ஓடும் பொழுது தான் அங்கே நாம் வலுவாமல் நம் காக்கப்படுகின்றோம். நம்முடைய விசுவாசத்தை அவர் பூரணப்படுத்த முடிகின்றது. நம்ம ட்ராக் மாறினோம்னா, நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்ட பாதையை விட்டு ட்ராக் மாறினா நம்ம அந்த விசுவாசத்தில் தோற்று போனவர்களாக மாறி விடுகின்றோம். ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது அவரவருக்கென்று ட்ராக் குறித்து விடுறாங்க. அந்த ட்ராக்லேருந்து மாறி அடுத்தவங்களுடைய ட்ராக்ல ஓடுனா அந்த பந்தயத்திலிருந்தே வெளியேற்றப்படுவார்கள் இல்லையா? அதே போல நம்ம அப்படிப்பட்ட ஒரு பந்தயத்துல தான் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் பாரங்கள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் கடமைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உண்டு. ஆனா இந்த சூழ்நிலையில நமக்குரிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நமக்குரிய ஓட்டம் அது நல்லது என்று சொல்லி ஒவ்வொருவருமே அதை கவனமாய் நம்ம கவனித்து ஓட வேண்டும். எனவே நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்க ட்ராக்ல அழகா ஓடுங்க, பொறுமையோடே ஓட கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஆண்டவராக இயேசு, அதை பூரணப்படுத்துகிறவரும் அவரே என்று சொல்லி அவர்கிட்ட நம்ம எப்பெல்லாம் விசுவாசம் குறைவுபடுற மாதிரி சூழ்நிலை வருதோ அப்போ அவரை நோக்கி கெஞ்சுவோம். ஆண்டவரே இந்த விசுவாசத்தை பலப்படுத்துங்க. பிரியமானவர்களை, இந்த நேரத்தில் கூட நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடக்கடவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வார்த்தையின்படி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவர் இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பெருக பண்ணி வர்த்திக்க பண்ணி ஆண்டவரே அவரவருக்குரிய நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதற்கு நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.